ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம் வெள்ளி வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் ஒன்று கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. நம்ம உள்ள இருக்க அரசியல்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலத்தை விட நம்ம நல்லா தான் செயல்படுறோம், நம்மளோட ரேங்க் அதிகமாக தான் இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் சீசன் வந்தா மட்டும் விமன் எம்பவர்மெண்ட்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஜ்ல மட்டும் ஃப்ரண்ட் ரோல பெண்கள் உட்கார வச்சுக்கிறாங்க. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல டெசிஷன் மேக்கிங் மட்டும் யாரும் சும்மா ஒரு பேப்பர் கூட கொடுக்கறது கிடையாது. நம்ம கேட்கறது டிக்னிட்டி, ஜாப், சேஃப்டி. ஆனா இவங்க கொடுக்கறது 5000 தான் ரிப்ளை. நான் கேட்டேனா என்னோட அமேசான் விஷ் லிஸ்ட் அனுப்பிச்சு எனக்கு 5000 வேணும்னு கேட்டேனா. அதிமுக 10000 கொடுக்குறேன். இது எங்க அப்பா சம்பாதித்த பணம், மக்களிடமிருந்து வசூலிக்கும் வரிப்பணமா? வரிப்பணம் தானே அது, மக்களிடமிருந்து வசூலிச்ச வரிப்பணம் தானே. அக்ஷயா கோல்ட் கம்பெனி அடகு ஏல நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அக்ஷயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். சித்ரா காஃபி. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தலைப்பு பெண்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்றது தான் தலைப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 கேள்விகள் வச்சுருக்கேன். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? பெண்கள் சுயமாக சம்பாதிக்கிறார்களா? பெண்களுக்கு அதிகாரம் உண்மையிலேயே இருக்கிறதா? அப்படின்ற 3 கேள்விகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஆன்சரை. ரீசெண்டாக என்சிஆர்பி டேட்டா படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பெண்கள் நிறைய குற்றங்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. பல மாநிலங்களோட கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 30% மட்டும்தான். கேஸ் டிபெண்டன்சி அப்படின்றது அதிகமாயிருக்கு, ஈவன் தமிழ்நாட்டிலையும். இதை நம்ம உள்ள இருக்க அரசியல்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலத்தை விட நம்ம நல்லா தான் செயல்படுறோம், நம்மளோட ரேங்க் அதிகமாக தான் இருக்குது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அவங்க இப்போ நம்ம ரோட்டில் நான் ஒரு பெண்ணாக நடந்து போகிறேன்னா நான் ரேங்கை பார்க்குறது இல்லை, எனக்கு ஸ்ட்ரீட்டில் உண்மையாகவே எனக்கு சேஃப்டி இருக்கான்னு தான் பார்ப்பேன். நான் போய் எனக்கு என்னோட மாநிலம் ரேங்க்கில் ஃபஸ்ட்டு இருக்குப்பா, எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன். அந்த ரேங்க்குன்றது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது எனக்கு உண்மையாகவே இந்த மாதிரியான உணர்ச்சி வருதா அப்படின்றது தான் முக்கியம். அப்படின்ற உணர்ச்சி இங்கே இருக்க பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு வந்தது இல்லைங்க. இது ஒன்று. இன்னொன்று, விமென் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறையா நம்ம பேசுகிறோம். இந்தியாவில் லோக்சபாவில் பெண்கள் சுமார் 14% இருக்காங்க. மாநில சட்டமன்றங்களில் 8 to 12%. இதில் இங்கே இருக்க நிறைய கட்சிகள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்கன்னு கேளுங்க. மாவட்ட செயலாளர்களாக, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்காங்க. எத்தனை பெண்கள் நிதியமைச்சராக எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்க. எத்தனை பெண்கள் உள்துறையில் இருக்காங்க. இத்தனை கேள்விகளுக்கும் இங்கே இருக்க கட்சிகளுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? பெண்களுக்கு என்றைக்குமே சமூக நலத்துறை, குழந்தைகள் வளர்ச்சி, கலாச்சாரம் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னைக்கு நிதி, தொழில், உள்துறை அப்படின்னு கொடுக்க போறாங்க? செலக்டிவா? இந்தியாவுடைய நிதியமைச்சரே ஒரு பெண் தான். 100ல் 1 அப்படின்றது நீங்க கொடுக்க கூடாது இல்ல. அதிகாரம் இல்லாத பதவி அதிகாரம் இல்லை. வெண்ணிலா தாய்மான அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய இடத்துல கவுன்சிலர்ஸ் பெண்களாக இருக்காங்க. எத்தனை இடத்துல அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. எத்தனை இடத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஃபோன் எடுத்து, ஏமா இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் எடுத்து பேசுகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு அதிகாரம் இல்லாத பதவி அதிகாரம் இல்லை அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு எலெக்ஷன் சீசன் வந்தால் மட்டும் விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் விமன் அப்பாயின்மெண்ட்டுக்கு கூட பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸ்டேஜில் மட்டும் ஃப்ரண்ட் ரோவில் பெண்கள் உட்கார வச்சுக்கிறாங்க. கரெக்டாக எலெக்ஷன் டைமில் டெசிஷன் மேக்கிங் மட்டும் யாரும் சும்மா ஒரு பேப்பர் கூட கொடுக்கறது கிடையாது. கைத்தட்ட மட்டும் பெண்கள் தேவை, கையெழுத்திட மட்டும் பெண்கள் தேவையில்லை. ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு சிரிக்கிறீங்க, ஆனால் இதுதான் நம்பக்கூடிய ஒரு உண்மை. இன்னொன்று என்னென்னா, பெண்கள் நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. ஸ்கில் சென்சஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் டேட்டா படி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது ரேங்க் 9ல் நம்ம நிற்கிறோம். 27.6% தான் இருக்குது. அதுவும் சமீபத்தில் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் எத்தனை பெண்கள் வேலை பார்க்குறாங்க? டயர் 2 டிஸ்ட்ரிக்ட் டெக் பார்க்கில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஸ்கில் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு பிளேஸ்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? நீங்கள் ஸ்கீம் மட்டும் எழுதுனா போகாது, இவ்வளோ பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோன்னு எழுதுனா போதாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்றது யார் பார்க்குறது?
எவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? என்ரோல்மெண்ட்ன்றது மட்டும் ஒரு நம்பர் கிடையாது. அதில் எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்றது இன்னொரு நம்பர். அந்த நம்பரை என்னைக்காவது நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களா? இங்கே இத்தனை கட்சிகள் உட்காந்துருக்கீங்க, என்னைக்கு வெளியிட போகிறீங்க? பஸ் இலவசம் கொடுத்தா பயணம், ஆனால் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் உயர்வு நடைபெறுங்க. இதுதான் ஒரு நியதி. இந்த நியதி இங்கே இருக்கிறவங்க யாராவது அக்செப்ட் பண்ணிக்கிற ரெடியாக இருக்கீங்களா? கிடையாது. என்டிகேலையுமே வந்து இப்போ அவங்க 50% கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்றது, இது அவங்க ஒரு டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அரசியலில் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தா அவங்க பெண்களோட ஓட்டை வாங்கிப்போம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பயணமாக நான் வந்து இதை நான் பார்க்கல. ஸோ ஃப்ரீபீஸை பற்றி நான் பேச விரும்புகிறேன். சாரீ, பேங்கிள்ஸு, கேஷு, கிஃப்ட்டு இதெல்லாம் எல்லாருக்குமே வருது. ஆனால் வெல்ஃபேருக்கு வந்து நான் வந்து எதிர்ப்பு கிடையாது. என்ன அப்படின்னா, பொன் விலைகள் வந்து பேட்ரியார்க்கே உடைக்குமா? நீங்கள் இன்னைக்கு வளையல் கொடுக்குறீங்க, கொலுசு கொடுக்குறீங்க, இது பேட்ரியார்க்கையே உடைக்குமா? உடைக்காது. சாரி வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டலாக மாறுமா? மாறாது. பொன் வளையல் போதாது, பொருளாதார வலிமை வேண்டும்னு என்னைக்கு பெண்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் எனது வெல்ஃபேர் வித்தவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்ஸ் டிபெண்டன்சி அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கு நம்ம பெண்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு சாரி வேணாம், எங்களுக்கு கொலுசு வேணாம், எங்களுக்கு பாத்திரம் இது நகைகள்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். சரி, இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா ரெஜிமிலையும் ஆஷா ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், நர்சஸ் எல்லாரும் முதுகெலும்புன்னு பேசுகிறீங்க. எல்லா ரெஜிம்லையும் எல்லாரும் வந்து ரோட்டில் தான் உட்காடுறாங்க. எல்லா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ரோட்டில் தான் வந்து உட்காடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் சொல்கிறீங்க இவங்க தான் முதுகெலும்பு, பூத் கமிட்டிக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் சொட்டு மருந்து போடுறது கூட அவங்கள தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க தான் முதுகெலும்புன்னு நம்ம பேசிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கான ஒரு தற்காலிகமான ஒரு அப்போ மட்டும் இதை கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடந்து போயிடுறீங்க. இதுக்கான ஒரு முழுமையான ஒரு சொல்யூஷனை எந்த கட்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு? இன்றைக்கி வர எந்த கட்சியுமே இன்னைக்கு வரை எடுத்துகிட்டு வரல. எல்லா கட்சிகளுமே எல்லா ரெஜிம்லையும் அவங்க எல்லாருமே வந்து ரோட்டில் வந்து உட்காந்தது மட்டும்தான் நடந்திருக்கு. நீங்கள் தரவுகள் எடுத்து பார்த்தாலும் ஆஷா ஒர்க்கர் வந்து ப்ரொட்டஸ்ட் இங்கே பண்ணாங்க அப்படின்ற ஒரு தரவுகள் மட்டும்தான் இன்னைக்கு வரையுமே இருந்திருக்கு. ஒரு விஷயம், நீடுன்றது வேற, வாண்ட்டுன்றது வேற. இன்னைக்கு நம்ம கேட்குறது டிக்னிட்டி, ஜாப், சேஃப்டி. ஆனால் இவங்க கொடுக்கறது 5000 தான் ரிப்ளை. நான் கேட்டேனா, என்னோட அமேசான் விஷ் லிஸ்ட் அனுப்பிச்சு எனக்கு 5000 வேணும்னு கேட்டேனா? அதிமுக 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். நான் கேட்டேனா அந்த 10,000 வேணும்னு? எனக்கு சிஓடியில் அனுப்புங்க 5000, எலெக்ஷன் வந்துருச்சு நான் கேட்டேனா? நான் கேட்குறது எனக்கு வேலை தேவை, டிக்னிட்டி தேவை, சேஃப்டி தேவைன்னு தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு இந்த 5000 கொடுத்தாங்க. எத்தனை பேர் வீட்டில் கோழி எடுத்து சாப்பிட்டு அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஒரே மாதத்தில் அந்த 5000 முடிஞ்சிடும். இப்போது வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு, ப்ரெஷர்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு, சூரியனோட சிம்பிளுக்கு வந்து ரொம்ப ஹீட்டு ரொம்ப அதிகமானதுனால நம்மளை மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த 5000. இதை வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டுறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி. இவங்க தாய்மானவர் அவங்க சொன்னாங்க, வெண்ணிலா தாய்மானவர், எங்கள் கட்சிகள் வந்து மதம் ஜாதி வாரியாக வந்து கொடுக்குறோம், சீட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன கேள்வினா, மொழி ரீதியாக ஏன் வந்து உங்கள் தலைவர் வந்து எப்பயுமே எதிர்த்துக்கிட்டே இருக்காரு? 4.23 மில்லியன் பீப்புளில் 5.8% வந்து தெலுங்கு டோட்டல் பாப்புலேஷன். அதில் அப்போனா 17ல் ஒரு ஆள் வந்து தெலுங்கு. அப்போனா தெலுங்குக்காரங்களை தான் நீங்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கேள்விக்கு வந்து நான் வெண்ணிலா தாய்மானவரை வந்து ஆன்சர் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாரதி மேம் வந்து பேசினாங்க. அதில் வந்து நாங்கள் கேட்குறது எல்லாமே தண்ணீர், வேலை, மருத்துவம் மட்டும்தான் மேம். ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி உலக அரசியல், அமெரிக்கா, மணிப்பூர் எங்கெங்கேயோ போயிட்டு பேசிக் டாப்பிக்கு நாங்கள் கேட்குறத டைவர்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. சரி, இவர் பிரதமர் வந்தார், திருப்பரங்குன்றம் வராரு, அவர் பிரதமர் தானே, வந்துட்டு போகட்டும், அவரும் இந்தியாவில் பிறந்தவர் தானே, அவர் வந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு வரீங்க. ஆனால் ஆந்திராவில் பக்கத்து ஸ்டேட்டில் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தாங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே போயிருச்சே, அதுக்கு என்ன ஆன்சரு?
நீங்க பிரதமரை கேள்வி கேட்குறீங்க, உங்களுடைய முதலமைச்சரையே நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நாகநந்தினி அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுனாங்க. எத்தனை கோடி இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கீங்க? இல்ல நீங்க 3,00,000 கோடி டாக்ஸ் பே பண்றேன், டாக்ஸ் பே பண்றேன்னு சொல்றீங்களே, உங்க இது வேற இன்னொன்னு வேற ஆட் பண்ணி சொல்றாங்க. இது இது எங்க அப்பா சம்பாதித்த பணம் அப்படின்னு சொல்லி. உங்க அப்பாவ பத்தி சொல்லலங்க. உங்க அப்பாவ பார்க்கும்போது எங்க அப்பா ஃபீல் வருது எனக்கு. உங்க அப்பாவ பத்தி நான் சொல்லல. இது எங்க அப்பா சம்பாதித்த பணம். மக்களிடமிருந்து வசூலிக்கும் வரிப்பணமா வரிப்பணம் தானே இது? மக்களிடமிருந்து வசூலிச்ச வரிப்பணம் தானே? மக்கள் சம்பாதிச்ச பணத்தை வரியா எடுத்துக்கிட்டு ஒரு சிறிய பகுதியை திருப்பி கொடுத்துட்டு எங்க அப்பா மாதிரி தரோன்னு சொன்னா அது என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுது? அது எப்படி உரிமை தொகையாகும்? இல்ல இன்னைக்கு வர எத்தனை கோடி டெப்ட் நீங்க அதை பத்தி பேசவே இல்லையே. டாக்ஸ் நம்ம இவ்வளோ பே பண்றோம்னு சொன்னீங்க 3,00,000 கோடி. 10.71 லட்சம் கோடி வந்து 2026, 2027ல பதிவாயிருக்கு. இந்த கணக்கை யார் சொல்லுவாங்க? சரி, லிப்ஸ்டிக் பஸ்ஸை பத்தி பேசுனாங்க. பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டா மட்டும் போதுமா? என்ஜின் யாரு சரி பண்ணி என்ஜினு, டயரு இதோட கண்டிஷன்லாம் யார் பார்க்கறது? இல்ல வெளியில கலர் அடிச்சா டெவலப்மெண்ட் ஆகுமா? பிரேக் சரியா இல்லைன்னா பாயிண்ட் எப்படிங்க நம்ம உள்ள போய் உட்காந்து பயணம் செய்ய முடியும்? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு ஆயிடுச்சுன்னு நீங்க அந்த ஒரு கணக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடி இருக்கிறதுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு எத்தனை கோடி சிஏஜி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. அதுல இதெல்லாம் கொடுப்பாங்க ஒரு வருஷமும். சரி, நம்ம அதை வாங்கி எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு இதாக கொடுத்துருவோம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அதையும் எங்களுக்கு சொல்லிருங்க. ஸோ இந்த முறை நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு படி இந்த முறை பெண்கள் வந்து காஸ்ட்டுக்காக ஓட்டு போடக்கூடாது, பயந்து ஓட்டு போடக்கூடாது, ஃப்ரீ கிஃப்ட்டுக்காக ஓட்டு போடக்கூடாது. இந்த முறை அவங்க இன்டெகிரிட்டிக்காக ஓட்டு போடணும், பாலிசிக்காக ஓட்டு போடணும், லாங் டேர்ம் சேஞ்சுக்காக ஓட்டு போடணும். லீடர் யார் என்பது யாரும் பார்க்காம லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்த்து எல்லாரும் ஓட்டு போடணும். விமன் ஆர் நாட் ஓட் பேங்க்ஸ், விமன் ஆர் வெர்டிக் பேங்க்ஸ். விமன் ஆர் நாட் ஓட் பேங்க்ஸ், விமன் ஆர் வெர்டிக் பேங்க்ஸ். ஸோ இந்த முறை பெண்கள் வாக்கு போட மாட்டார்கள், அரசியலுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறார்கள். அரசியலுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறார்கள். பெண்கள் இந்த தேர்தல் என்ன கோர வேண்டும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு 7 இது வந்து நான் சொல்ல போறேன். பெண்கள் யார் வந்தாலும், எந்த கட்சி வீட்டுக்கு முன்னாடி வந்தாலும் இந்த கேள்விகளை கேளுங்கள். ஒரு 3 நிமிஷத்துல சொல்லிடுங்க. குற்ற குறைப்பு திட்டம் இதை வந்து டைம்லைன் படி எங்களுக்கு சொல்லுங்க. எந்த கட்சி இங்க யார் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த கேள்விகளை கண்டிப்பா பெண்கள் கேட்கணும். குற்ற குறைப்பு திட்டம் டைம்லைனோட சொல்லுங்க. பெண்கள் வேலை வாய்ப்பு ரோட் மேப் எங்களுக்கு மாவட்ட வாரியா கொடுங்க. வெளிப்படையான ஜெண்டர் பட்ஜெட் எவ்வளவு எங்கு செலவாகிறதுன்றதையும் சொல்லுங்க. ஆஷா, அங்கன்வாடி ஒர்க்கர், பெண் தொழிலாளர்களுக்கு ரெகுலரைசேஷன் திட்டம் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் வந்து தெருவில் வந்து உட்கார மாதிரியான திட்டங்கள் தான் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேஃப்டி ஆடிட் பப்ளிக் ரிப்போர்ட்டோட எங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதை வந்து நாங்கள் சேரிட்டியாக கேட்கல, இது ஒரு உரிமை பட்டியலோட நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். வாக்கு கேட்க வரவங்கக்கிட்ட எல்லா பெண்களும் இதை கண்டிப்பாக கேட்கணும். இதை கேட்டு யார் இதை உங்களுக்கு தரவுப்படி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஓட்டு போடுங்க. இதுதான் என்னுடைய நன்றி உரை. நன்றி, வணக்கம். ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம், வெள்ளி, வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. அட்சயா கோல்ட் கம்பெனி அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அட்சயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். சித்ரா காஃபி.